நான் இந்த படத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த படத்தை எடுத்திருக்கேன். ரொம்ப இல்லை, ஒரு 2 மாசமா இந்த லொக்கேஷனாக ரொம்ப கஷ்டப்பட்டு அலைஞ்சு இந்த படத்தை எடுத்து என்னால் என் சக்திக்கு இதை எடுத்திருக்கேன், நல்லபடியாக எடுத்திருக்கேன். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக அந்த படம் பிடிக்கும். இது சில்ட்ரன்ஸுக்காகவும் ஃபேமிலிக்காக எடுத்த படம். மக்கள் உங்கள் கையில் இருக்குது. இந்த படத்தை நல்லபடியாக முடிச்சு கொடுக்குறது உங்கள் கையில் இருக்குது. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் விஜயகுமார், டைரக்டர். எங்களுக்காக இவ்வளோ நேரம் வந்து படம் பார்த்த அத்தனை பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் சிரம் தாழ்ந்த வணக்கம். இந்த படம் ஒரு என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சி மட்டும்தான் எடுத்தேன். எல்லாரும் ஒரு 2 மணி நேரம் வந்து படம் பார்த்தால் ஏதோ ஒரு உணர்வை கடத்தணும், அதுதான் கரெக்டான சினிமான்னு நான் நினைப்பேன். எனக்கு ஒரு ஹாரர் படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஒரு சரியான ஹாரர் படத்தை எடுத்திருக்கேன்னு நம்புகிறேன். இவ்வளோ நேரம் படம் பார்த்த உங்கள் எல்லாருக்கும் அந்த உணர்வு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. என்னோட க்ரூ, என்னோட காஸ்ட், என்னோட நடிகர்கள், நட்சத்திரங்கள் அத்தனை பேருக்கும் இந்த இடத்துல என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னோட ப்ரொடியூசர் மேடம், இந்த அவங்க சொன்னாங்க என்னோட சக்திக்கு மீறின்னு. உண்மையிலேயே அவங்க சக்திக்கு மீறி, ஆனால் பல சிரமங்களுக்கு இடையில இந்த படத்தை தேட்டருக்கு 30ஆம் தேதி கொண்டு வராங்க. ஒரு படம் தேட்டருக்கு வர்றது எவ்வளோ பெரிய விஷயம்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதை இன்னைக்கு அவங்க நடத்தியிருக்காங்க. ஸோ அது எல்லாரும் நீங்கள் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்து எங்களுக்கு ஆதரவு தரணும்னு உங்களை மனமாற வேண்டி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. வணக்கம். நான் எப்பயும் போலதிலே ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன். இந்த படம் உண்மையிலேயே அவங்க சொன்ன மாதிரி ரொம்ப சிரமப்பட்டு எடுத்திருக்காங்க. டைரக்டரை பற்றி சொல்லணும்னா, அவர் இருக்கிற விஷயங்கள் வந்து இருக்கிற இடத்துல இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கிறத வச்சு ஓரளவுக்கு நல்ல படம் கொடுத்துருக்காருன்னு நாங்கள் நினைக்கிறோம். பட் எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த படம் முடிஞ்ச பிறகு நான் வந்து ரிலீஸுக்கு ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தான் நண்பர் அறிவுத்ரா சார் அவரை போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டேன். அவர் படம் பார்த்துட்டு நம்ம பண்ணிடலாம் அப்படின்னாரு. இப்போ அவர் மூலமாக இப்போ அந்த படம் வந்து 30ஆம் தேதி இந்த வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகுது. நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க, என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. படத்தை பற்றி நாங்கள் சொல்ல தேவையில்லை. இனிமேல் நீங்கள் சொன்னாதான் மக்கள்கிட்ட அது எடுபடும். ஏன்னா அந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும்னு என்னை பெற்ற இறைவனை எங்கள் அம்மா அப்பாவோட வேண்டிக் கொள்கிறேன். பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை அனைவருக்கும் வணக்கம். இந்த கிராணி படம் நிச்சயமாக பப்ளிக் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இது ஒரு ஒரு ரோலர் கோஸ்டர் ஃபீல்டில் இருக்கும் நம்புகிறேன். ஏன்னா வந்து இப்போ சமீபமாக ஒரு ஹாரர் ஃபிலிம்னா ஒரு காமெடி அந்த மாதிரி சேனல் இருக்குது. இது ரொம்ப சின்சியராக சீரியஸாக ட்ரை பண்ணியிருக்கார் டேரக்டர். இந்த படம் வந்து ஆடியன்ஸ்க்கு கொண்டு போய் சேர்க்கறது உங்ககிட்ட தான் இருக்குது. இதை மக்கள் எல்லாருமே பார்த்து அதை என்ஜாய் பண்ணோம். அதை நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணோம். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். கிராணி மூவி வந்து சார் ஃபர்ஸ்ட் விஜய் சாருக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். மேடமுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். அண்ட் மிச்ச எல்லா க்ரூ மெம்பர்ஸ்க்கும் நான் ரொம்ப ரொம்பப்பட்டிருக்கேன். பிகாஸ் நான் கஜராஜ் சாரோடையும் திலீபன் சாரோடையும் நான் நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறேன். அண்ட் ஆல் மை கோ ஆர்டிஸ்ட் ஆஸ் வெல். அண்ட் 30th வருது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். இது என்னோட 3வது படம். ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு கீ ரோல், இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சான்ஸ் கொடுத்த நம்ம டைரக்டர் சாருக்கு ரொம்ப நன்றி. கம்மிங் 30th இந்த மூவி ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் தேட்டருக்கு வந்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக இது தேட்டரில் பார்த்து தான் உங்களுக்கு அந்த ஃபீல், அந்த திகில் என்ஜாய் பண்ண முடியும். தயவுசெய்து எல்லாருமே தேட்டருக்கு வந்து பாருங்கள். கம்மிங் 30th, டோன்ட் ஃபர்கெட். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். ரொம்ப நன்றி நீங்கள் எல்லாரும் இன்றைக்கி வந்து எங்களோட மூவியை பார்த்ததுக்கு. அண்ட் இந்த படத்தில் என்னை ஃபஸ்ட்டு இன்ட்ரோ பண்ண பிரசாந்த் அண்ணா அண்ட் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த டேரக்டர் சார் அண்ட் ப்ரொடியூசர் சார் எல்லாருக்கும் இந்த இடத்துல நன்றி தெரிவிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லாரும் படம் பாருங்கள். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும், இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ரொம்ப நன்றி. ஒரே ஒரு விஷயம், இங்கே முக்கியமான சில பேர் எங்கள் க்ரூவில் இப்போ மிஸ்ஸு, அதில் முக்கியமாக வடிவுகரசி அம்மா அவங்க இப்போ இல்லை. அவங்க கொஞ்சம் உடல்நிலை சரியினால இன்னைக்கு டாக்டர் பார்க்கறதுக்காக போயிருக்காங்க. அதனால் அவங்களால வர முடியல. ஆனால் அவங்க இல்லைன்னா இந்த படம் இல்லை. அவங்க தான் இந்த படத்தோட பில்லர். நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சிருக்கோம். அடுத்தபடியாக சிங்கம்புலி அண்ணா எந்த அளவுக்கு இந்த படத்துக்கு டெடிக்கேட்டாக ஒர்க் பண்ணி அந்த கிளைமேக்ஸில் அவ்வளோ ஒரு ட்விஸ்ட் எல்லாம் எங்களுக்கு பண்ணி கொடுத்தாருன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அடுத்ததாக எங்கள் மியூசிக் டைரக்டர் செல்லையா பாண்டியன் சார். அவர் ஒரு சர்ஜன், யூஎஸில் சர்ஜனாக இருக்கார். ஆனால் அவருக்கு மியூசிக் மேலே இருக்கிற அந்த ஆர்வத்தில்
எங்களை காண்டாக்ட் பண்ணார். அவரோட சாங்ஸ் கேட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால அவர்கிட்ட இந்த படத்துக்கு மியூசிக் பண்ண சொல்லி கேட்டேன். உங்கள் எல்லாருக்கும் அந்த ஹாரர் ஃபீலை வந்து கரெக்டாக கொண்டு போய் சேர்த்ததில் அவருக்கு ரொம்ப முக்கியமான பங்கு ஒன்று இருக்குது. அவர் பண்ண அந்த ஒச்சி வருவா சாங்கு அது பயங்கரமாக எல்லாரோட மைண்ட்லையும் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு. அவருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். முக்கியமாக இன்னொரு சாண்ட்ரியான்னு ஒரு சின்ன பாப்பா நடிச்சிருப்பா, அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவளும் இன்னைக்கு மிஸ்ஸிங். அவளோட முக்கியமான ஒரு வேலைக்காக இப்போ ஃபேமிலியோடு போயிட்டாங்க. அப்புறம் கணேஷ்யாம், இவங்க 2 பேரும் படத்தை அவ்வளோ தூரம் காப்பாற்றி கொடுத்துருக்காங்க. சின்ன பிள்ளைங்க நான் எவ்வளோ கஷ்டப்படுத்தினாலும் கவலைப்படாமல் அந்த உண்மையிலேயே அவங்க பயப்படுவாங்க சில சீனில். நான் அவங்களை தைரியப்படுத்தி நடிக்க வைப்பேன். எந்த நேரம் ஆனாலும் எவ்வளோ ஒர்க் கொடுத்தாலும் எவ்வளோ ஓட வச்சாலும் டயர்டாகாமல் அந்த கஷ்டத்தை வெளியவே காட்டாமல் 2 பேரும் எனக்கு நடிச்சு கொடுத்தாங்க. அதுக்கு இந்த 2 பசங்களுக்கும் நான் ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணியிருக்கேன். அவங்க பேரண்ட்ஸ்க்கும் எனக்காக அவங்க ரொம்ப கோஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் நான் தேங்க் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் என்னோட டெக்னீஷியன்ஸ் கோபி, அவர் எடிட்டரு, ஃபுல்லாக இந்த படத்துக்கு அவர் தான் என் கூட பெரிய ஹெல்ப்பாக இருந்து பல நாள் பகலாக என் கூட உட்காந்து எடிட் பண்ணி இந்த படத்தை கொண்டு வந்திருக்காரு. என்னோட கேமராமேன் மணிகண்டன், அவரும் நான் எவ்வளோ தூரம் ஃபாஸ்ட்டாக ஓடணும் என் கூட அவ்வளோ தூரம் ஓடி வருவார். எந்த கேள்வியும் கேட்காம நான் சொல்கிற ஷார்ட் வைப்பார். அவர் பெரிய பில்லராக எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ இவங்கெல்லாம் இந்த படத்தை இப்போ இந்த குரூப்பில் மிஸ்ஸிங்கு. ஸோ அவங்க சார்பாக அவங்க எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. அறிவுத்ரா சார், அறிவுத்ரா சார் வாங்க. அப்பாடி ஓகேவா? ஓகே ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேரு கணேஷ்யாம். நான் வந்து இந்த படத்துல நடிச்சிருக்கேன். இது என்னோட 4th மூவி. இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஸ்கேரியாகவும் இருந்துச்சு. செம்மையா இருக்கு. எல்லாருமே போய் பாருங்க. இந்த படத்துல நிறைய பேர் நல்லா நடிச்சிருக்காங்க. டைரக்டர்ஸ் எனக்கு கஷ்டப்பட்டு சொல்லி தந்தாங்க எல்லாமே. தேங்க்யூ. அறிவுத்ரா சார் எங்க எல்லாரையும் காப்பாற்றி ஒவ்வொருத்தரையா வெளியில கொண்டு வந்து உங்க முன்னாடி நிக்க வைக்கிறதுல மிகப்பெரிய பங்கு. சார் பேசுங்க ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய உத்ரா ப்ரொடக்ஷன்ஸில் ஜனவரி 30 வந்து கிராணி வருது. ஸோ இது வரைக்கும் எங்களுடைய படங்களுக்கு தொடர்ச்சியாக சப்போர்ட் கொடுத்த பத்திரிகையாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. இந்த படத்தையும் வந்து நீங்கள் ஒரு மிகப்பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணோம். ஏன்னா சமீப காலமாக வந்து நிறைய காமெடி படங்கள் வர்றது குறைஞ்சிருக்கு. ஸோ அப்படி இருக்கிற இந்த சூழ்நிலை ஹாரர் படங்களும் மக்கள் எப்பவுமே ரசிப்பாங்க. ஸோ இதில் வந்து சுந்தர் சி சார் படம், லாரன்ஸ் சார் படம் எப்படி வந்து ஒரு வரவேற்பை பெறுமோ அந்த மாதிரி இதில் ஒரு முக்கியமாக காமெடியை தாண்டின ஒரு த்ரில் இதில் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே சொல்லணும்னா நம்ம வடிவுகரசி மேடம் வந்து அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ படம் பார்த்த எல்லாருமே இந்த படத்தை பற்றின ஒரு சரியான விமர்சனத்தை நீங்கள் எல்லாரும் பதிவு பண்ணிங்கன்னா இந்த படம் இன்னும் நிறைய பேர்கிட்ட போய் சேரும். ஏன்னா இந்த படத்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு புது தயாரிப்பாளர் விஜயா மேரி மேடம். ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய தொழில் சார்ந்த நிறுவனங்கள் கூட இன்றைக்கி படம் தயாரிக்க வர்றதில்லை. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு முதல் படமாக வந்து ஒரு லேடியாக அவங்க இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. அது இல்லாமல் டைரக்டர் விஜயகுமாரன் சார். ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த படத்தில் வந்து நிறைய பேர் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதிகமாக வந்து நைட் ஷூட் தான் இந்த படத்தில் வந்து இவங்க எடுத்திருக்காங்க. ஸோ படம் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு இது ஒரு பெரிய பயத்தை ஏற்படுத்தும். எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக திரையரங்களை பார்த்து நல்ல ஒரு விமர்சனங்களை கொடுத்து அடுத்த கட்டம் இந்த மாதிரி படங்கள்லாம் வெளியில் வர்றதுக்கான ஒரு சப்போர்ட்டாக கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நன்றி. இல்லை, நம்ம வந்து விஜய் சேதுபதி இவங்களுக்கு போட்டின்றது கிடையாது. இந்த கிராணிக்கு என்ன தியேட்டர்ஸ் கிடைக்குதோ அது கிடைச்சிருக்கு. புக்கிங்ஸ் ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 75 to 100 ஸ்க்ரீன்ஸ் வரும். ரிப்போர்ட்டை பொறுத்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகிறது நடக்கும். கண்டிப்பாக. தேங்க்யூ. சார் முக்கியமாக சொல்லணும், எனக்கு இந்த டிசைன் நான் பண்ண உடனே எனக்கு அம்மாவோட அந்த உருவத்தை நான் ரெடி பண்ணுறதுக்கு முதல்ல டிஸ்கஸ் பண்ணும்போது எல்லாரும் சொன்னாங்க அது வந்து மோல்டு பண்ணணும், அது ஒரு பெரிய காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனு, அது இந்த படத்தில் நம்ம பண்ண முடியாதுன்ற மாதிரி சொன்னாங்க. அப்போது பிரசாந்த்னு ஒரு தம்பி மேக்கப் மேன், அவர் நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. இப்போது சிவகார்த்திகேயன் சார் படம் கூட பண்ணிட்டு இருக்காரு. அவர்கிட்ட நான் பேசினேன், தம்பிடே எனக்கு எப்படியா பண்ணணும்டா, நான் சொல்கிறது உனக்கு புரியுதான்னு சொன்னேன். அவர் சொன்னால் எனக்கு ஒரு நாள் மேக்கப் டெஸ்ட்டுக்கு அம்மாவை கூப்பிடுங்கன்னா நான் பண்ணி காட்டுறேன்னு சொன்னால், இப்போ கையில் இருந்த மெட்டீரியல்ஸை வச்சு அவர் பண்ண அந்த மேக்கப் பார்த்து நாங்களாம் அன்றைக்கே பயங்கரமாக ஷாக் ஆகிட்டோம். அவ்வளோ நல்லா பண்ணி கொடுத்தாரு. நான் கேட்டேன், இதை எப்படி நம்ம கண்டினியூ பண்ண முடியுமா டெய்லி? ஏன்னா டெய்லி உரிக்கணும். டெய்லி அந்த மேக்கப்பை பண்ணுறதுக்கு 5 hours ஆகும்.
அப்புறம் அந்த மேக்கப்பை உரிச்சு எடுக்கணும். திருப்பி மறுநாள் இந்த கண்டினியூட்டி ஃபாலோ பண்ணுறது பெரிய விஷயம். மோல்டு பண்ணிட்டா அந்த கண்டினியூட்டி பிரச்சனை இல்லை. டெய்லி அந்த மார்க்கெல்லாம் கரெக்டாக பண்ணுறது. இல்லை நான் கூட இருந்து பண்ணித்தரேன் அந்த தம்பி ப்ராமிஸ் பண்ணாப்புல. அதுக்காக அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணார். அதை தாண்டிட்டு அந்த மேக்கப்பை பண்ணிக்கிட்ட வடிவுகர் சிம்மா அவங்க வந்து காலையில் 8 மணிக்கு கேரளாவில் தான் ஷூட் பண்ணோம். அவங்க ரூமில் அவங்க போய் உட்கார்ந்தாங்கன்னா 8 மணிக்கு அந்த மேக்கப் போட ஆரம்பித்தா அவங்களால இப்படி கழுத்தை கூட கீழே இறக்க முடியாது. அப்படியே அவங்களுக்கு பேக் பெயின் வந்துடும். 5 hours உட்காந்துருப்பாங்க. லிக்விட் ஏதாவது சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் லஞ்ச் பிரேக் டைமில் தான் செட்டுக்கு வருவாங்க. வந்தாங்கன்னா அங்கேயுமே அவங்களால பெருசாக மூவ் பண்ண முடியாது. அதோட ஃபைட்டு எல்லாமே எடுத்திருக்கோம். என்ன ஆச்சுன்னா ஒரு 4th டே 5th டே டெய்லி அந்த மேக்கப்பை உரிச்சு அவங்க ஸ்கின் எல்லாம் புண்ணாயிருச்சு. அவங்க ஸ்கின்லாம் ஹோல் பீல் பண்ண அந்த மாதிரி ஆயிடுச்சு. அம்மா ஒரு லிமிட்ல அழ ஆரம்பிச்சிட்டாங்க. கண்ணில் தண்ணி வந்துருச்சு. அம்மா சொன்னாங்க, சார் என்னால் முடியல, நீங்கள் வேற யாராவது வச்சு எடுத்துக்கிறீங்களான்னு கேட்டாங்க. அம்மா என் வாழ்க்கைமா உங்களை நம்பி தான் இருக்குன்னு சொன்னேன். அப்புறம் சரி எனக்கு கொஞ்சம் கேப் கொடுக்குறீங்களா, ஒரு 4-5 நாள் அப்படின்னாங்க. ஷெட்யூல் பிரேக் பண்ணி அம்மா மறுபடியும் ஊருக்கு அனுப்பிச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு டெய்லி போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து டாக்டர்கிட்ட சொல்லி இந்த மாதிரி இருக்குது, நான் மறுபடியும் பண்ண போகிறேன் அப்படி சொல்லி அவர் சில க்ரீம்ஸ்லாம் கொடுத்து மறுபடியும் ஒரு 10 நாள் அதே மேக்கப் டெய்லி போடுறது, டெய்லி உரிக்கிறது. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க எதுவுமே சொல்லலை இந்த படம். ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம இந்த படம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு தெரிஞ்சிருச்சு. எதுவுமே சொல்லலை, ஃபுல்லாக பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு அவங்க ஏஜ் குரூப்பில் இருக்க ஒரு ஆர்டிஸ்ட் இப்போ அது மாதிரி டெடிக்கேட்டடாக எனக்கு பண்ணி கொடுப்பாங்களா எனக்கு தெரியல. அதுக்கு அவங்களுக்கு தான் நாங்கள் எல்லாருமே தேங்க் பண்ணோம். தேங்க்யூ. ஆமாண்ணா, கரெக்டா கேட்டீங்க. நான் என்ன அதுல சொல்ல வந்தேன்னு நினைச்சேன்னா, கடவுள் எப்பவுமே நேரடியா வர மாட்டார். கடவுள் எல்லாத்துக்கும் நேரடியா வரணும்னு கடவுளுக்கு டைமே இருக்காது. ஸோ யாரோ ஒருத்தர் அனுப்புவார். அந்த ஆளு நம்மளுக்கு தெரியாம போயிடும். இந்த படத்துல அப்படிதான். சிங்கம்புலி அண்ணாக்கு அந்த பசங்க எழுந்து நிற்கும் போது அவர் என்ன பண்றதுன்னு தெரியாம நிற்கும் போது அந்த பசங்க எழுந்து வா எனக்கு வழி தெரியும்னு அந்த பசங்க சொல்லுவாங்க. ஸோ கடவுள் அங்கேயே வந்துட்டாரு. ஆமா, இந்த படத்துக்கும் அவர் தான் தேவதூதன். இல்ல சார், ஆக்சுவலி அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. என்னன்னா இந்த ஸ்கிரிப்டை நான் பண்ணும்போது நான் அதுக்கு பேஸா கிரானின்னு ஒரு கேம் நான் சின்ன வயசுல விளையாடுவேன். அந்த கேம் வந்து ஒரு ஹாரர் கேம். அதுல பாத்தீங்கன்னா நம்ம போக ஒரு கதவா திறக்கும். நம்ம ஒரு செகண்ட் மிஸ் பண்ணிட்டோம்னா ஒரு பாட்டி வந்து நம்மளை அடிச்சு கொன்றோம். அதான் அந்த கேம், பயங்கரமான ஹாரர் கேம். அதோட இன்ஸ்பிரேஷன் தான் அந்த பாட்டிக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருந்தா நல்லா இருக்கும்ன்றதா மெயினா நான் பிளான் பண்ணது. அதுக்கப்புறம் இதுல கதையா பார்த்தோம்னா இந்த 2 பசங்க வந்து யூகேலேருந்து ரிட்டர்ன் ஆன பசங்களா தான் நம்ம கதையில சொல்லியிருப்போம். இந்த 2 பசங்களுக்கும் ஒருவேளை வாய் பேச வந்து அவங்கள கூப்பிட்டுருந்தா அந்த யூகே கல்ச்சர்ல கிரானின்னு தான் கூப்பிடுவாங்க. ஸோ அவங்களோட மைண்ட் வாய்ஸ் தான் அந்த டைட்டில் கிரானி. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தயவு செஞ்சு எங்களை காப்பாத்துங்க.